அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் நேசர் இயேசு இந்த நேசர் சந்திக்கும் நேரத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறாருங்க. ஜீவ ஊற்ற உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க போகிறாரு. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மொண்டு குடிக்க போகிறீங்க, கழிக்க போகிறீங்க. ஆனந்த தைலம் உங்கள் சிரசின் மேல் ஊற்றப்பட போகிறது. நீங்கள் சமாதானமாக வாழ போகிறீங்க. உங்களுக்கு கொடுக்குற தேசத்தில் நீங்கள் சுவிட்சமாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காண போகிறீங்க. உங்கள் தேசத்தில் உங்கள் இனத்தில் எதுவுமே மலடாக இருக்க போகிறது இல்லை, இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பிள்ளையே, இன்றைக்கு சங்கீதம் 133 சங்கீதத்தில் பார்க்கிற பொழுது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற வார்த்தை இருக்கிறது. எங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரியம் வந்துட்டு ஆசீர்வாதம், ரெண்டாவது ஜீவனையும் கட்டளையிடுகிறாராமா. இவங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் வந்துடும், இவங்களுக்கு கண்டிப்பா இவங்க ஜீவன் சுகத்தோட ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளிலும் அங்கிகளிலும் இறங்குறதுமான எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதாவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம். அவங்க ஒரு மனமாய் ஒரு காரியத்தை செய்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் 2 சகோதரர் இருக்காங்கன்னா, அந்த 2 சகோதரர்ல யாரோ 2 சகோதரர் ஒரு சகோதரனுடைய இருதயத்துக்குள் ஒரு நன்மையை வச்சிருப்பார். அந்த நன்மை வளர்ந்து செழிக்கும் பொழுது இன்னொரு சகோதரன் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பொறாமைப்படக்கூடாதுப்பா. அங்கிருந்து உனக்கு நீ ஒரு மனமா இருந்தேன்னா அந்த நன்மை உனக்கு கிடைக்கும். அதுதான் ஆபேலோட வாழ்க்கையில காயினோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனத்தை எதிர்பார்க்கிறார். யார்கிட்ட அப்படின்னா, சகோதரர் கிட்ட. அன்பு சகோதரியே, உன்னுடைய அண்ணன் கிட்ட, உன்னுடைய தங்கச்சி கிட்ட, உன்னுடைய உறவுகள் கிட்ட நீ எப்படி இருக்க? ஒரு ஒருமித்து வாசம் பண்ணுகிறாயா? உன் சுவாசம் எப்படி இருக்கிறது? அவங்களோட ஒரு பாசமா இருக்கிறியா? யார் வேணாலும் உயரலாங்க, எப்படி வேணாலும் பொறாம வரலாம். ஆனா ஒரு மனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால போட்டிகள் வேண்டாம், பொறாமைகள் வேண்டாம், அன்பு பெருகட்டும். உன் சகோதரன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனா நீ ஆசீர்வதி. உன் சகோதரன் கீழே தாழ்ந்திருக்கான அவனை அவமானப்படுத்தாது. அவனை கையை பிடிச்சி என்னால் தூக்கி விட முடியும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்குமானா, அந்த ஒரு மனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் பெருகுமாமா, ஜீவன் உண்டாகுமாமா. 2வது காரியம், அவங்க தனக்குண்டான காரியத்தை சரியா பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, அவங்களுக்கு உண்டான காரியத்தில் நன்மைகளை அவர்கள் ஒரு மனமாய் பகிர்ந்து கொள்கிற பொழுது அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கே ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் சொல்றது, எத்தனை நன்மை எத்தனை இன்பம். அந்த இடத்துல என்ன இருக்குதாமா? நன்மை இருக்குதாமா. அந்த இடத்துல என்ன இருக்குது? இன்பம் இருக்குதாமா. கர்த்தருடைய பிள்ளையே, உன் சகோதரன் இடத்துல விரோதம் கொள்ளாத, பகை கொள்ளாத, அவங்கள நேசிங்க, ஒரு மனமாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.